விஜய் சார், வணக்கம் சார். உங்களோட தொண்டன் பேசுகிறேன். எனக்கு சின்ன ஒரு கோரிக்கை நிறைவேற்றி நம்புகிறேன். சில இடத்துல பார்த்தீங்கன்னா, சில ஊரில் பார்த்தீங்கன்னா, அந்த நெல் வந்து தண்ணிக்குள்ளே கிடக்கு, முளைச்சி அப்படியே இனிப்பு கிடக்கு. அதை ஏன்னா நீங்கள் வந்து எடுக்காமையே வச்சுருக்கீங்க? அது வந்து மக்கள் வந்து எவ்வளோ வேர்வை சிந்தி எவ்வளோ கஷ்டப்பட்டு மழையிலையும் வேர்வையிலையும் நின்று அவங்க வந்து விவசாயம் பண்ணி அந்த நெல்லை வந்து பாதுகாப்பு பண்ணி வச்சுருக்காங்க. அதை வந்து உங்களால் வந்து பருவம்னா வந்து உத்தர முடியலையா சார்? ஏன் சார் இப்படி இது மக்களை வந்து ஏன் இப்போ வந்து இது நீங்கள் அதக்களிக்கிறீங்க? அவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க அந்த நெல்லை கொண்டு வரணும்னா எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா? போய் வெயில் நின்று பாருங்கள், நின்று பார்த்தா தெரியும் உங்களுக்கு விவசாயத்துடைய வலி என்னென்னு தெரியும். நானும் விவசாயத்தில் பிறந்தவன் தான். அதனால் நான் சொல்கிறேன், இந்த வழியிலே நான் சொல்கிறேன். எத்தனையோ இடத்துல வந்து அந்த நெல்லை பார்த்தா நமக்கே கண்ணெலாம் கலங்குது. அவ்வளோ நெல் வேஸ்ட்டு முளைச்சி போய் கிடக்கு. அதை வந்து காரியம் டெண்டர் எடுத்து ஃபஸ்ட்டு முதக்காரியம் அதை இது பண்ணி எடுங்க சார். ஃபஸ்ட்டு அந்த நெல்லை ஃபுல்லாக எடுங்க ஃபஸ்ட்டு. எங்கே அந்த நெல் பிரச்சனை வந்துச்சோ அந்த இடத்துல ஃபுல்லாக போய் டெண்டர் எடுத்து நெல்லை எடுத்துருங்க. அரசாங்கமே எடுத்துருங்க. அவங்களுக்குள்ள கூலியை கொடுத்துருங்க. ஏன்னா அவங்களாம் மனசில் வந்து நம்ம ஏழையோட இதில் வந்து நம்ம நிற்கக்கூடாது. நம்ம வந்து நல்லது செய்ய வந்திருக்கோம். அதனால் வந்து நீங்கள் நல்லது பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறோம். கண்டிப்பாக நீங்கள் வந்து அதை ஃபுல்லாக கண்டிப்பாக சரி பண்ணுவீங்கன்னு நம்புகிறோம். அதே மாதிரி நீங்கள் வந்து விவசாய கடன் தள்ளுபடி பண்ணியிருக்கீங்க, இது பிரச்சனை இல்லை. ஆனால் எங்களுக்கு சின்ன கோரிக்கை வந்து ஏழை விவசாயி வந்து இப்போ நீங்கள் வந்து பயிர்க்கடன் தள்ளுபடி கொடுத்து பண்ணியிருக்கீங்க. அது வந்து எத்தனை பேர் பண்ணுவீங்க? 100ல் வந்து 40-50 பேர், 100ல் 90% வந்து 10% தான் விவசாய தள்ளுபடிக்கு வந்து காசு கடன் வாங்கியிருக்காங்க. மிச்சம்லாம் யாரும் வாங்கலை. ஆனால் நகை தள்ளுபடி, கூட்டுறவு வங்கியில் நகை தள்ளுபடியில் வந்து கிட்டத்தட்ட 78% வந்து 100க்கு 78% வந்து எல்லோரும் நகை கொண்டு பேங்கில் வச்சுருக்காங்க, அடமானம் வச்சுருக்காங்க. இல்லாத ஆள் எல்லோரும் கொண்டு உள்ள வச்சுருக்காங்க. இப்போ அவங்க வட்டி கட்டுறதுக்கு முழிச்சு பண்ணிக்கிறாங்க. நகை தள்ளுபடி ஆகும், விஜய் வந்து வந்தால் தள்ளுபடி பண்ணுவார் அப்படின்னு ஒரு ஆசையில் எல்லோரும் வந்து வச்சுருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் அந்த நகை கண்டிப்பாக தள்ளுபடி பண்ணுங்கள் சார். எல்லாருக்கும் மக்களுடைய கோரிக்கை இது வந்து மெயினான கோரிக்கை சார். சில பேர்லாம் வந்து அப்படியே உயிரை கையில் பிடிச்சிட்ருக்காங்க. ஒரு விஜய் சார் வந்து இது சொல்லலையே, கோரிக்கை விடலையே, நகையெல்லாம் போகுதே அப்படின்னு கண் கலங்கி நிற்கிறாங்க எல்லாருமே. நான் உங்களை நம்பி தான் வந்து எல்லாருமே வந்து நகையை கொண்டு கூட்டுறவு வங்கியில் வந்து வச்சுருக்கோம். அதை வந்து நீங்கள் சரி பண்ணி கண்டிப்பாக அதை வந்து 1 மாதம் 2 மாதத்தில் அதை வந்து நீங்கள் தள்ளுபடி பண்ணி கொடுத்துருங்க. எங்களுக்கு மக்களுக்கு கோரிக்கை. அதே மாதிரி நீங்கள் பஸ்ஸு இல்லை போகாத இடங்களாக பஸ் விட்டுருக்கீங்க. ஆனால் சில ஊர்களில் பார்த்தீங்கன்னா ஒரு பஸ்ஸுக்கு வந்து அந்த இடம் பற்ற மாட்டேங்குது. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 ஊருக்கு வந்து அது ஒரு பஸ் போகுது. அப்போ அந்த 10 ஊருக்கு போகும்போது பிள்ளைங்க வந்து அதிகமாக இருக்குங்க, குழந்தை குட்டி எல்லாம் அதிகமாக இருக்கும். அதனால் அதை ஆக்ஷன் எடுத்து அங்கே உள்ள எம்எல்ஏ உங்களை வந்து போக சொல்லி அங்கே போய் பார்க்க சொல்லுங்கள். எத்தனை பஸ்ஸு விடலாம் என்னென்னு பாருங்கள். அதேமாதிரி டைமிங் கொடுங்க. ஏன்னா மாற்றி உள்ள ஒரே இதை விட்டுட்டு இருந்தீங்கன்னா அது சரி விடாது. டைமிங் விட்டுட்டிங்கன்னா காலையில் ஸ்கூல் டைம், மதியானம் ஒரு டைம், சாயந்தரம் ஒரு டைம், நைட்டு ஒரு டைம், அந்த மாதிரி விடுங்க. அந்த மாதிரி 10 ஊருக்குலாம் வந்து பஸ்ஸு தயவுசெய்து 2 பஸ்ஸாக கண்டிப்பாக விட்டுருங்க. 10 ஊருக்காவது 2 பஸ்ஸு கண்டிப்பாக விட்டுருங்க. ஏன்னா அதில் வந்து மக்கள் அதிகமாக இருப்பாங்க. அதனால் அந்த டைமிங் கூட சொல்லுங்கள். அதே மாதிரி நம்ம இளையாங்குடி சைடு ஒரு நாள் ஒரு அண்ணன் வீடியோ போட்டுருந்தேன், நான் பார்த்தேன். பார்த்தீங்கன்னா அவ்வளோ மோசமாக வந்து குப்பை அப்படியே ரோட்லேயே கிடக்கு ஒட்டி. அதை யாருமே சரி பண்ணலை. ஏன்னா அந்த பக்கம் ஜெயிச்சார் எம்எல்ஏ ஒரு அண்ணன் தாவேக்காக ஜெயிச்சார். அவர் இன்னும் பார்க்கவும் போகல. அவர் என்ன பண்ணுறாருன்னு என்ன மட்டும் தெரியல. அங்கே போய் தயவுசெய்து அந்த வீடியோ பார்க்காம இருக்க மாட்டார், பார்த்துருப்பார். நானே பார்த்துருக்கேன், அவர் பார்க்காம இருந்திருக்க மாட்டார். அவர் போய் தயவுசெய்து அந்த இடத்த பார்த்து அந்த இடத்துக்குள்ளே சுற்றி க்ளீன் பண்ண சொல்லுங்கள். ஏன்னா அது இளையாங்குடிங்கிறது பெரிய ஏரியா. அந்த இடத்துல வந்து அவ்வளோ மோசமாக இருக்குன்னா பார்த்துக்குங்க. அவர் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு அவர் வீடியோ போட்டிருக்காரு. அதை யார் ஷேர் பண்ணாங்கன்னு தெரியல. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியல. தயவுசெய்து நான் பார்த்தனால தான் நான் சொல்கிறேன். நான் வந்து உங்களோட தொண்டை. ஏன்னா நான் வந்து உறுப்பினர் கார்டு நான் வச்சுருக்கேன். தயவுசெய்து நான் சொல்கிறத நீ கண்டிப்பாக நிறைவேற்றி நம்புகிறேன் சார். நன்றி சார்.